அது படித்த ஆட்கள் வேணும். இப்போ முதல்ல எடுத்தோடனே பொருளாதாரத்தை தாராளமயமாக்கும்போது என்ன நடக்கும், அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவ்வளோத்துக்கும் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அதற்கு தேவையான ஆட்களை எங்கேருந்து எடுப்பாங்க, வெளியே இருந்து தான் எடுப்பாங்க. நான் இதுக்குள்ளே வந்து ஓவர் ஸ்டேக்குள்ளெல்லாம் போகல. 60, 70, 80கள் 90கள் வர சிங்கப்பூருக்கு இங்கேருந்து சும்மா ஒரு டூரிஸ்ட் விசா எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து சாதாரண வேலைகள் கீழ்மட்ட வேலைகள்லாம் செஞ்சு அப்புறமா ஓவர் ஸ்டே ஆகி வெளியே வந்தாங்கலாம் இருக்காங்களா, அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகல. நான் இப்போ சொல்கிறது லீகலாக வேலைக்கு போகிறவங்க. அப்போ லீகலாக எப்படி போகிறாங்க, ஆடிட்டர்ஸ் போகிறாங்க, இன்ஜினியர்ஸ் போகிறாங்க, இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் போகிறாங்க, ஷிப்பிங் இண்டஸ்ட்ரிக்கு போகிறாங்க. இப்படி பல வேலைகளுக்கு அங்கேயே இருக்கக்கூடிய சிங்கப்பூர் குடிமக்களில் ஆட்கள் பத்தாது, இல்லை ஆட்கள் கிடைக்காதுன்ற காரணத்தினால இப்படி ஒரு ஏற்பாடு வச்சுருந்து இந்த ஒர்க் பர்மிட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஒர்க் பர்மிட்டை வந்து இந்த கம்பெனி வந்து சொல்லும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சிவில் இன்ஜினியர் வேணும், அவர் ஒரு 2 வருஷத்துக்கு என் கூட இருந்து வேலை பார்க்குறதுக்கு தேவை இருக்குது அப்படின்னு அரசாங்கத்திட்ட சொல்லும்போது அந்த சிவில் இன்ஜினியருக்கு 2 வருஷத்துக்கு ஒர்க் பர்மிட்னு கொடுத்துருவாங்க. கொடுத்து அவர் அங்கே வேலை பார்ப்பார்.